இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தினம் ஒரு பாடல் என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நாளின் சிந்தனைக்கு தனிமையின் பாதையில் தகப்பனே நீர் என்னை சுமந்தீரே என்று சொல்லி, தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமப்பதை நான் மறப்பேனோ. ஏசாயா இறைவாக்கினர் புஸ்தகம் 54 அதிகாரம் 4 இப்படியாக சொல்லுகிறது: அஞ்சாதே, நீ அவமானத்திற்கு உள்ளாக மாட்டாய். வெட்கி நாணாதே, இனி நீ இழிவாக நடத்தப்பட மாட்டாய். உன் இளமையின் மானக்கேட்டை நீ மறந்து விடுவாய். உன் கைமையின் இழிநிலையை இனி நினைக்க மாட்டாய். எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். ஏசாயா 54:7 வாசித்து பாருங்கள். நொடிப்பொழுதே நான் உன்னை கைவிட்டேன், ஆயினும் பேரிரக்கத்தால் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி, அஞ்சாதே, நீ அவமானத்திற்கு உள்ளாக மாட்டாய். வெட்கி நாணாதே, இனி நீ இழிவாக நடத்தப்பட மாட்டாய். சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, அதற்கு ஈடு என்ன தருவேன் நான். எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான். மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம்பெயரினும் உன் மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது. என் சமாதான உடன்படிக்கையோ அசைவுறாது என்கிறார் உனக்கு இரக்கம் காட்டும் இறைவன். உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலமும் எனக்கு தந்தீரே, தடுமாறும் நேரங்கள் எல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. நான் தடுமாறும் நேரங்கள் எல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமப்பதை நான் மறப்பேனோ, சுமப்பதை நான் மறப்பேனோ. எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான்,
அதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமப்பதை நான் மறப்பேனோன்னு சொல்லி பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே, அதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே, அதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும், சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஞானத்தையும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். இதை கேட்கப் போகின்ற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிய மாட்டவரே, பலப்படுத்த மாட்டவரே. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? அதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? அதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமப்பதை நான் மறப்பேனோ? இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நிறைவாய் ஆசீர்வதிக்கப் போவதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.